அடியேன் வணக்கம். வேல்மாறல் மகா மந்திரம் உருவானது எப்படி என்பது இது புதிய தகவல் இல்லை. ஆனா வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி அவர்கள் அருணகிரிநாதர் பாடி அருளிய அந்த வேல் வகுப்பிலிருந்து 16 அடிகளிலிருந்து எடுத்து அதை 64 அடிகளாக்கி முதல் முறையும் அது பாடி முடிக்கும் போதும் பின்னாடியும் ஓத வேண்டிய பாக்களையும் தொகுத்து வழங்கி அருளிருக்கிறார். அவர் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக என்ற திருமந்திரனுடைய வாக்கிற்கு இணங்க இவர் அந்த திருப்புகை பாராயண நெறி செய்வதையே தன்னுடைய விரதமாக கொண்டிருந்தார். அந்த வேல்மாறல் மகா மந்திரத்தை அன்பர்களுடைய உடல் பிணிகள் மட்டுமல்லாமல் உளப்பிணிகளையும் நோக்கம் தீர்க்க வல்லதான். அதோடு காற்று சேட்டைகள், ஏவல், பில்லி, சூனியம், காரிய சித்தி, சகல காரிய அனுகூலமும் ஏற்படுமா. அது அவருடைய இஷ்ட தெய்வம் வள்ளியம்மனுடைய வேண்டுதலின் படியும் எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானுடைய கருணையினாலும் அன்பர்களுடைய நோய்களை தீர்ப்பதற்காக வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் தொகுத்து வழங்கி அருளப்பட்டதுதான். அதோடு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த வள்ளிமலையிலேயே உருவாக்கப்பட்டதுதான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால இந்த வேல்மாறல் மகாமந்திரம் இன்று நாடு கடந்தும் பிரசித்தி பெற்றதாக பேசக்கூடிய இந்த வேல்மாறல் மகாமந்திரம் வல்லாமலையினுடைய வள்ளியம்மை பிறந்த அந்த ஸ்தலத்தில் உருவானது என்று கூறி இந்த அனுபவத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.